சோதரம் ஆண்டவரே, கிருபை தந்து வழி நடத்துவீராக. இந்த கால வேளை எங்களுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus name. Hallelujah, hallelujah, hallelujah. கிருபை 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 கிருபை. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து மட்டும் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஒரு காலத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, இன்னும் வர வேண்டியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தாவியின் ஆரம்பத்தில் முடிவரை இந்த ஜெபங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆராதனைகள் மற்றும் ஆண்டவரே ஆலோசனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய பிரசன்னத்தை நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே. உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே. உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே. உம் பிரசன்னமே உம் கிருபையே. எபினேசரே இதுவரை உதவி செய்தி, ஏக்கமெல்லாம் எனக்காய் நிறைவேற்றினி. எபினேசரே இதுவரை உதவி செய்தி,
சொந்தமாக்கினீ. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே. யெகோவா நிசி ஜெயம் தரும் தெய்வம் நீரே, என் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றி நீரே. யெகோவா நிசி ஜெயம் தரும் தெய்வம் நீரே, என் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றி நீரே. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே. யெகோவா ஷாலோம் சமாதானக்காரனரே, என் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றி நீரே. யெகோவா ஷாலோம் சமாதானக்காரனரே, என் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றி நீரே. வேண்டுமே உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே, உம் கிருபையே வேண்டுமே. ஆமென். உங்க பிரசன்னமே தாருமே, கிருபையே வேண்டுமே, உங்க பிரசன்னமே தாருமே, உங்க கிருபையே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன், உம் பிரசன்னம் தாருமே. இந்த காலவேளையிலே உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன், உம் கிருபை தாருமே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன்,
கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. ஆமே வேண்டுமே, உங்க பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. உம் அபிஷேகத்தால் நிறைவாய் நிரப்பினீரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. உம் அபிஷேகத்தால் நிறைவாய் நிரப்பினீரே. வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே, நல்லவரே. உங்க கிருபை வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோம் அந்த காலை வேளையில உங்க கிருபை. ஆமே உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. கிருபையே வேண்டுமே, ஆமே உம் பிரசன்னமே தாருமே. கிருபையே வேண்டுமே, ஆமே உம் பிரசன்னமே தாருமே. கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. ஆமே உங்க கிருபையே உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன். உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன். உம் கிருபை தாருமே. உம் பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன். உம் பிரசன்னம் தாருமே. உம் கிருபையால் இதுவரை நிலை நிற்கிறேன். உம் கிருபை தார். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே. இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிப்பதற்கு உங்க பிரசன்னம் வேணுமே. உங்க கிருபை வேணுமே, உங்க தயவு வேணுமே. வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே, நல்லவரே. தாங்கப்பா உங்க கிருபையே வேண்டுமே, உங்க பிரசன்னமே தாருமே. உங்க கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. உம் கிருபையே வேண்டுமே, உம் பிரசன்னமே தாருமே. கிருபையே ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை
வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம், பின்னிட்டு பாராமல் முன்னடப்போம். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்லவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. லோரி லோரி. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அவே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. லோரி. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்லவரே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, கூப்பிடுவேன் இறங்கி வந்த அக்கினி ஜுவாலையே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வரவேற்கிறோம். இறங்கி வருவீராக. அக்கினி ஜுவாலைகளை அனலாக்குங்கப்பா, அக்கினி ஜுவாலைகளை அனலாக்குங்க. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியான இந்த நல்ல நாளை எங்கள் வாழ்நாளிலே ஏற்படுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கும்படியான ஆண்டவரே, ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மனமாய் நீர் விரும்பத்தக்க ஆராதனையை நாங்கள் செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதி. கேட்க ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருடைய நாள், இந்த நாளிலே கர்த்தருடைய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த நாளிலே நம்மை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம லோத்துவை குறித்து சில விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். லோத்து நல்ல ஒரு அருமையான மனுஷன். லோத்து என்றாலே முக்காடு என்று நம்ம அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், லோத்துனா என்ன அர்த்தம்? உங்களை தான் கேட்டேன். லோத்துனா என்ன அர்த்தம்? முக்காடு. சொல்லுங்க, கொஞ்சம் வாய் தரன்னு சொல்லணும். லோத்து என்றால் முக்காடு என்று அர்த்தம். ஆபிரகாமுடைய ஸ்தோத்திர அண்ணன் பையனுடைய
அண்ணன் பையன்தான் இந்த லோத்து. தகப்பன் இல்லாதனால, தகப்பன் தாய் இல்லாதனால சின்ன பிள்ளையிலிருந்து லோத்துவை ஆபிரகாம் தான் வளர்த்து வருகிறார். அப்போ வளர்த்து வரும்போது அந்த லோத்து ஸ்தோத்திரம் ஆபிரகாம் மைப்பருக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாம் மைப்பருக்கும் லோத்து மைப்பருக்கும் பிரச்சனை வருகிறது. அப்போ அந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இடத்தை பிரித்து கொண்டு ஆபிரகாம் உனக்கு எங்கே போகணுன்னு விரும்புறியோ நீ அங்கே போகலாம் என்று சொல்கிறார். உடனே அவன் ஒரு இடத்தை தெரிவு செய்து அவன் போகிறான். நல்லா அவன் செழிப்பாக தான் அந்த இடத்துக்கு போகிறான், செழிப்பான ஒரு இடத்துக்கு தான் போகிறான். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ அந்த செழிப்பான இடத்திற்கு அவன் கடன் சொல்கிற அந்த நாட்களிலே அவனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதாக நினைத்து அவன் அந்த இடத்துக்கு போய் குடியேறுகிறான். ஸ்தோத்திரம். சோதோம் என்கிற அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கே குடியிருக்கிறான். அப்புறம் 4 ராஜாக்கள் எழும்புகிறார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் லோத்து சோதமில் குடியிருந்தான். நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 14-12 படிங்க. ஆதியாமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். பார்த்தீங்களா, இந்த 4 ராஜாக்கள் எழும்பி அப்படி செய்து விட்டார்கள், கொண்டு போய் விட்டார்கள். இப்போ இந்த 4 ராஜாக்களிடத்திலே சிறையாக போகப்பட்டான். சோதரம். பார்த்தீங்களா, ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் அவன் நல்லதாக இருந்தான். ஆபிரகாமை விட்டு அவன் பிரியும் போது அவன் இப்போ சிறையில் இருக்கிறதாக ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட பிறகு அவருடைய கூட்டத்தார் 318 பேரையும் அழைத்து கொண்டு போய் ஒரு யுத்தங்களை செய்து அவனை என்ன செய்கிறார், விடுதலையாக்கி அவங்க கையிலிருந்து விடுதலையாக்கி 4 ராஜாக்களுடைய கரங்களிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த பிறகு இவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு மறுபடியும் சோதமுக்கு போயிடான். சோதரம். பார்த்தீங்களா, அப்போ மறுபடியும் சோதரம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது எனக்கு நாம் சில நேரங்களில் சில காரியங்களை மறுபடியும் நம்ம செயல்படுத்துகிற அந்த காரியம்தான் மறுபடியும் நமக்கு பிரச்சனைகளை வகுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் அவன் லோத்துக்கு எங்கே போகிறான் அப்படின்னா, ஃபேமிலியாக எல்லாரும் அவன் பொருள் மீட்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து நேராக எங்கே போகிறாங்க, எங்கே போயிட்டாங்க, சோதோமுக்கே போயிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஆண்டவர் நம்மை விடுவித்ததற்கும் தேவன் நம்மை கொண்டு வந்ததற்கும் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அழைத்தும் செயல்படுத்தி வருகிறார். சார், இப்போ ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அந்த சோதமிலே வளர்ந்து வருகிறார்கள், அப்படியே இருந்து வருகிறார்கள். ஒரு முறை கர்த்தர் காப்பாற்றினால் 2வது முறையும் இப்போ அவளுக்கு பிரச்சனை வருகிறது. அப்போ அந்த சோதோம் குமாரா ஒரு ஓரினை சேர்க்கையினால் நிறைந்து விபச்சார வேசித்தனங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு இடமாக, பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த ஏரியா காணப்படுகிறது. அதனால் தேவன் கோபம் கொண்டு அழிக்க வருகிறார். நல்லா கவனிங்க, அழிக்க வருகிறார். அப்போ அழிக்க வரும் பொழுது தேவன் அந்த இடத்துல லோத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ஆபிரகாம் மருந்து பேசுகிறார், உடனே லோத்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விடுகிறார். பாருங்க, மறுபடியும் லோத்துவை காப்பாற்றி குடும்பத்தை காப்பாற்றி ஊருக்கு வெளியே கொண்டாந்து விட்டுறார். சோத்ர. அல்லேலூயா. ஊருக்கு வெளியே கொண்டாந்து விட்டு நீ மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாரு. இல்லை என்னால் முடியாது, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்கிறார். பார்த்தீங்களா, சோத்ரா. ஆனால் அந்த இடத்துல லோத்து இப்போ என்ன செய்கிறார் என்றால், ஸ்தோத்திர, வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகும் அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஆசை தான் இருந்திருக்கு. மறுபடியும் அந்த ஆசைகள், அந்த ஊரை குறித்து சோதோமை குறித்து சில ஆசைகள் இருந்திருக்கிறதுனால இப்போ என்னாச்சுன்னா, 4 பேரையும் போக சொன்னதுக்கு இவர் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் இவர் சொன்ன இடத்துக்கே, இவர் நினச்ச இடத்துக்கே போனதுனால இப்போ என்னாச்சு, மனைவியை இழந்தார். சோத்திர, மனைவியை இழந்தார். மனைவி இப்போ என்ன செய்தால், உப்பு தூண் ஆனாள் என்று அன்றைக்கி எல்லாராலும் நம்ம பார்க்கப்படுகிறோம். இன்னைக்கு இந்த உப்புத்தூண் ஏன் அவள் உப்புத்தூண் ஆனா என்று நம்ம அதை பார்க்கும்போது, அந்த உப்புத்தூண் ஆகிற அந்த சூழ்நிலை எதுக்கு அவளுக்கு மாத்திரம் இப்படி நடந்தது என்று நம்ம பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
அந்த சோதோம் என்கிறதான பெயருக்கு எபிரேயத்தில் உப்பு என்று அர்த்தமா. நல்ல கவனிங்க. சோதோம் என்கிறதான பெயருக்கு என்ன அர்த்தம்? உப்பு என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்போ சோதோம் என்றால் உப்பு என்று அர்த்தமாக இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, சோதோமின் உப்பு அப்படின்னா சோதோமில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் உப்பு தயாரிக்கிற வேலை. ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. உப்பு தயாரிக்கிற வேலை தான் செய்யப்படுகிறது. சோதோமில் நிறைய உப்பு தயார் பண்ணி சாரமேற்றி அந்த உப்பை மலைகளில் இருக்கிற உப்பை அப்படி இடித்து கொண்டு வந்து அதுக்கு சாரமேற்றி அந்த உப்பை என்ன செய்யற பக்கத்து நாடுகளில் போய் வியாபாரம் செய்து நல்ல வசூல், நல்ல வியாபாரம், அப்படி நல்ல செழிப்பு. யாருமே அங்கே கஷ்டப்படுறவங்க கிடையாது. சோதோமில் ஏன் பாவம் பெருத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கஷ்டப்படுறவங்க ஒருத்தரும் இல்லை. எல்லாருமே நல்ல ஜெகஜோதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்க தொழில் வளம் நல்ல உயர்ந்தது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சது. அதனால் இந்த உப்பு வியாபாரத்தினால் அந்த சோதோம் நிறைந்திருந்தது. அப்போ அந்த சோதோம் என்ன செஞ்சது, உப்புல லாபம் கண்டதுனால அவர்கள் அதிக பாவத்திற்கு நேராக போய்விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஸ்தோத்திரம். எபிரேய பாஷையில் இந்த சோதோம் என்றாலே உப்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாட்களிலே அவள் அந்த இடத்துல வரும்போது என்ன செய்கிறாள், உப்பு தூணாக அங்கே மாறுகிறாள். அந்த உப்பு தூணாக அந்த இடத்துல மாறி அவள் ஏன்னா உப்பினால் சம்பாதித்தது நிறைய அங்கே இருந்திருக்கிறது. அவள் சம்பாதித்த நிறைய விஷயங்கள் அங்கே இருந்திருக்கிறது. அதையெல்லாம் விட்டு வரும்போது அவள் என்ன செய்யலை, நினச்சி பார்த்தா என் பொருள்லாம் போச்சு, என் சொத்து போச்சு, உப்பினால் சம்பாதித்த அவ்வளோ விஷயமும் போச்சேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அந்த உப்பு காரியங்களை நினைவு கூறுகிறான். அதனால தான் அவங்க உப்பு தூணாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உப்பு தூணாக மாறுகிறாள். இதை ஸ்தோத்திரம். இப்போ அந்த உப்பு தூணை அப்படி ஆக்கி அதிலிருந்து சில காலங்கள் அதை பற்றி ஒரு தகவல் இல்லாமல் ஸ்தோத்திரம் ஒரு சபை தலைவர் என்று சொல்லுகிற ஜோசபாஸ் என்று சொல்லுகிற இந்த மனுஷன்தான் அதை என்ன செய்கிறார், அந்த உப்பு தூணை கண்டுபிடிக்கிறார். ஸ்தோத்திரம். உப்பு தூணை கண்டுபிடிக்கிறார். அப்படி அந்த உப்பு தூணை கண்டுபிடித்து இந்த உப்புத்தூண் சரித்திர சான்று என்று அவர் அன்னைக்கு அதுக்கு பெயரிலை செய்து அவர் என்ன செய்தார், இந்த உப்புத்தூண் இன்னைக்கு அது இன்றைக்கும் அது அங்கே இருக்கிறது. அது அந்த சோதோம் குமாரா பக்கத்திலேயே, அதில் சோதோம் என்கிறதான ஒரு அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஜோர்டான் என்கிற ஸ்தோத்திரம் அந்த மலை, சோதோம் மலை என்று சொல்லுகிற அந்த இடத்துல தான் அந்த உப்புத்தூண் இன்னைக்கும் இருக்கிறது. ஏன்னா அங்கிருந்தானே அவங்க திரும்பி பார்த்தாங்க. ஜோர்டான் பக்கத்தில் அது அப்படியே ஈராக் கொட்டி வரும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த இடத்துல தான் இன்றைக்கும் அது இருக்கிறது. அல்லேலூயா. ஜோர்டான் என்கிற அந்த இடத்துல ஸ்தோத்திர சோதோம் மலையில் அந்த உப்புத்தூண் இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கும் அதை யூதர்கள் அதை என்ன செய்கிறார்கள், சோதனம் அதை அதை ஒரு சூழ்நிலையாக அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த உப்புத்தூண் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூதர்களுக்கு அது அவ்விதமாக காணப்படுகிறது. புறஜாதி மக்களும் அதை பார்த்த பிறகு இவங்கெல்லாம் உப்புத்தூண் ஆகிட்டாங்க, இவங்க உப்பு மேலே ஆசை வச்சு உப்புகளை சம்பாதிச்சது இவங்க ஒட்டாதுன்னா இப்படிலாம் போச்சுன்னு சொல்லி எல்லாரும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி ஸ்தோத்திரம் இவள் உப்புத்தூண் ஆனாள். அப்போ இந்த உப்புத்தூண் உப்பு நம்ம எல்லாருக்கும் தேவையானது தான். நல்லா கவனிங்க. உப்பு எல்லாருக்கும் ரொம்ப தேவையானது. உப்பில் நமக்கு 7 விதமான நன்மைகள் இருக்கிறது. நிறைய இருக்குது நன்மை. ஆனாலும் ஒரு 7 விதமான நன்மையை நம்ம பூரிக்கி எடுத்து பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க. முதலாவது, இந்த உப்பு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் மத்தேயுல. என்னன்னா, உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், இல்லைனா அது வெளியே கொட்டப்படுவதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல அது அந்த மாதிரி இந்த உப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாரம் ரொம்ப நாளாக வச்சிருக்கிற சில உப்புகள் இருக்குமா, அந்த உப்பு ரொம்ப நாளாகிடுச்சுன்னா அதுக்கு சாரம் இறங்கிடுமா.
பார்த்தீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த சாரம் இறங்கிடும். உப்பை வச்சுருந்தா அது வேறு எதையாவது நம்ம பயன்படுத்தினோம்னா அது இருக்கும். ஆனால் தனியாக உப்பை வந்து நம்ம வச்சுருந்தோம்னா அது சாரம் இறங்கிடுமா. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அப்பத்துக்கு மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் உப்பு சேர்க்கணுன்னு பைபிளில் இருக்குது. அதுக்கு வசனம் இருக்குது. உப்பு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அதனால் உப்பு சேர்க்கறதுக்காக ஆசரிப்பு கூடார வாசலில் நிறைய உப்பு வச்சுருப்பாங்களாம், மூட்டையாக. அப்படி அந்த மூட்டை வச்சுருக்கும் போது அது என்ன ஆகுன்னா, சில நேரங்களில் சில உப்பு சாரம் இறங்கிடுமா. ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அந்த உப்பு வந்து சாரம் இறங்கிடுமா. சாரம் இறங்குற உப்பை என்ன செய்வாங்களாம், இந்த வெளியே கொட்டப்படுவதற்குன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மழை காலங்களில் அந்த சாரம் இல்லாத உப்பை என்ன செய்வாங்களாம், அந்த படிகளில், வாசல் படிகளில் கொட்டி விடுவார்களாம். கொட்டி விட்டு அதில் நடந்து போவாங்களாம். அந்த உப்பில் ஒரே சகதியாக இருக்குமா, அந்த சகதியாக இருக்கிற அந்த இடத்துல அதை வந்து கொட்டிடுவாங்களாம். கொட்டி அதில் நடக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் வழியிலே கொட்டப்படுவதற்கு, அந்த கொட்டப்படுவதற்கு என்று சொல்லுகிற அந்த காரியம் வந்து அதில் தான் அவங்களுக்கு இடம்பெறுகிறது. அலையிலேயே சொல்லுவோமா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், பார்த்தீங்களா? அந்த உப்பு தூண் என்று சொல்லுகிறது சாதாரண விஷயம் இல்லை. அது காரணமே அந்த உப்பில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால் இந்த உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கு என்று சொல்லுகிற அந்த காரியம், ஆசரிப்பு கூடாரத்திலேருந்து நிறைய உப்புகள் வெளியே வரும். அது எதுக்குன்னா, சாரம் இறங்கின உப்பு. அந்த உப்பை வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து அந்த படிகளில், பாதையில் கொட்டிடுவாங்க. கொட்டின பிறகு அதில் நடப்பாங்களாம், சேதம் இல்லாமல் போய் சேர்ந்துருவாங்களாம். அந்த மாதிரி அந்த உப்பு வந்து அன்னைக்கு கொட்டப்படுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. சாரம் இருந்தால் தான் அந்த உப்பை வந்து பயன்படுத்த முடியும். சாரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. உப்பு அனைத்து ஆகாரங்களையும் சுவை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா எப்படி? அனைத்து ஆகாரங்களையும், ஒன்று உப்பு அனைத்து ஆகாரங்களையும் சுவை உண்டாக்குகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அதுபோல் இன்னைக்கு நீங்களும் நாமும் என்ன செய்யணுமா, சுவை தரும் உப்பாக நாமும் காணப்பட வேண்டும் என்று வேதம் வந்து நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே முதலாவது உப்பு சுவை உண்டாக்குகிறது. எந்த ஒரு ஆகாரத்தையும் சுவை ஏற்படுத்துகிறதா அந்த உப்பு. உப்பு இல்லைன்னா அந்த சுவை வந்து எந்த ஆகாரத்திலையும் இருக்காது. சோதரன், இப்போ நானே சாப்பிடும்போது நிறைய நேரங்களில் சுத்தமாக உப்பு இல்லாமல் அந்த பிள்ளைங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில கஞ்சி குடிக்கும்போது எல்லாம் செய்யும்போது என்ன செய்வாங்க, உப்பே இருக்காது, சுத்தமாக இருக்காது உப்பு. அப்போது அந்த உப்பு இல்லாமல் என்ன செய்யும், அப்படியே கொண்டாந்து கொடுக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு மனசே வராது. என்ன செய்கிறது, பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் இன்றைக்கி உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால உப்பை இன்றைக்கி சேர்க்க முடியல. ஆனால் நன்றாக இருக்கிறவர்களுக்கு உப்பு கண்டிப்பாக தேவை, சுவையை ஏற்படுத்துகிறார். அதுபோல் நீங்களும் நானும் சுவை தருகிற உப்பாக நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும், சுவை தர வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். அப்போ நீங்கள் படிக்கும்போது இரண்டாவதாக லேவியராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது உப்பு சாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். படிக்க பார்க்கலாம். படிங்கள். லேவியராமம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் படிங்க. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை, நல்லா கவனிங்க, தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடக்கூடாது. பாருங்க, ஒரு ஆண்டவருடைய பலியில கூட ஒரு உப்பும் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம பலிகள்ல கூட சுவை இருக்கணுங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோதரர். அப்போ அந்த பலி, அந்த சுவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் படிக்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 12:1 படிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க, நல்லா கவனிங்க. இப்போ வந்து அந்த நாட்களில் பலிகளை அப்படி செலுத்தினாங்க, உப்பு இல்லாமல் உப்போடு செலுத்தினாங்க. இப்போ நாம் அந்த உப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர் 12:1 சொல்ல அந்தபடி அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள உப்பு நிறைந்த சுவையான ஆராதனை. அல்லேலூயா.
அந்த காலத்திலே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே அவ்விதமாக உப்போடு பலி செலுத்தினார்கள். ஆனால் இந்த காலத்தில் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதில் நம்ம ஆண்டவருக்கு மகிமையாக செலுத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது பாருங்கள் சார், இது மூன்றாவது விஷயத்துக்கு நம்ம கடந்து வருவோம். உப்பு, ஸ்தோத்திரம், மருத்துவத்திற்கு பயன்படுது. பாருங்க, இது உப்பு என்னத்துக்கு பயன்படுது? மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம், மூன்றாவதாக உப்பு மருத்துவத்துக்கு பயன்படுகிறதாக காணப்படுகிறது. அதை பயன்படுத்துகிறார்கள் நிறைய காரியங்களுக்கு. மருத்துவ குணமுள்ள உப்பு என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எதுவும் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் செய்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு மருத்துவத்துக்கு ஏதுவாக அந்த உப்பு காணப்படுகிறது. சில இடங்களில் மருத்துவம் இருக்கிறது. அந்த இப்போ ஒரு டானிக் சாப்பிட்டோம், அந்த டானிக்கில் என்ன உப்பு அதிகமாக இருக்குது. என்னையா கேட்டால் அது சளிக்கு அது அப்படி ஒரு மருத்துவம் அது இருக்கிறது. உப்பு போட்டு தான் கொடுக்குறான். அப்போ இந்த ஸ்தோத்திரம் இப்போ உப்பை என்ன பண்ணுறாங்க, அப்படி வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வெந்நீரை போட்டு கொப்பளிச்சா அந்த வாயில் இருக்கிற புண்கள்லாம் என்ன செய்யுது, அப்படி அழகாக மாறுது பாருங்க. ஆமாம், உங்களுக்கு தொண்டை வலிக்குதா, நீங்கள் உடனே வெந்நீரில் உங்கள் தாங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எண்ணீரை எடுத்து அதில் உப்பை நீங்கள் நல்லா கலக்கி நீங்கள் அதை வாயில் ஒரு 3 முறை அப்படியே வச்சுருந்து கொப்பிச்சிங்கன்னா தொண்டை வலி அப்படி கம்மியாகும். அந்த வாயில் இருக்கிற புண்கள் குறையும். பார்த்தீங்களா, நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இன்னும் நிறைய சூழ்நிலையிலே அது மருத்துவ குணம் உள்ள உப்பாக இருக்கிறது. அதே போல் ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் எப்படி உப்பு மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கிறதோ, இன்னைக்கு நீங்கள் நானும் தேவன் உப்பு என்று சொல்கிறார்ல, அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், பாவத்தை போக்குகிற உப்பாக நீங்கள் நானும் காணப்படணும் என்று ஸ்தோத்திரம் நமக்கு வலியுறுத்துகிறது. நல்லா கவனிங்க, பாவத்தை போக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தை போக்கணும். ஆமாம், அதான் உப்புக்கு அடையாளம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்கிறத விட நம்ம அநேகருடைய லைஃப்பில் புகுந்து அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். நல்லா கவனிங்க, இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். எந்த மனுஷனை சந்திக்கிறோமோ தெரியாது. இப்போ பாவம் இல்லாத மனிதர்கள் ஒருத்தரும் இல்லை. ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற இடத்துல பாவங்கள் இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அந்த காரியம் சாதாரண விஷயம் இல்லை. ஒருவனை சிங்கத்தின் வாயில், ஒரு பாவத்திலிருந்து வெளியே வந்தால் அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கத்தின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வர்றோன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்த உப்பு எப்படி மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தப்படுகிறதோ, உப்பாகி நீங்களும் நானும் பாவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு பாவத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் தேவன் நமக்கு இந்த பூமியில் நம்ம உப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, அது உப்பு மருத்துவ குணத்திற்கு ஏதுவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கெட்டு போகாதபடிக்கு அந்த உப்பு என்ன செய்யுது, பாதுகாக்குது. படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 21 படிங்க. 2:21. அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்கள், எலிசா இந்த உப்பை தண்ணீரில் போட்டு தண்ணியில் உள்ள சாபத்தை நீக்குகிறார். பார்த்தீங்களா, தண்ணியில் கெட்டுப்போன தண்ணியை உப்பு போட்டு நல்லாக்குறார். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். இப்போ கெட்டுப்போனவர்களுக்குள்ளே நாம் உப்பாக செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். கெட்டு போனவர்களுக்குள்ளே ஸ்தோத்திரம். இப்போ கெட்டு போனவர்கள் என்று சொல்லும்போது நமக்கு நன்றாக தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவங்க என்னெல்லாம் சொல்லி நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய சேர்மானம், நம்முடைய காரியங்கள் அந்த கெட்டுப்போன அந்த நிலைமையை மாற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் அந்த இடத்துல கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். இது 4வது விஷயம். பார்த்தீங்களா, கெட்டு போனதை சரிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அந்த மாதிரி கெட்டு போனவர்களை குணமாக்குதல். கெட்டு போன தண்ணியை எப்படி உப்பு குணமாக்குச்சோ, அதே போல் நீங்களும் நானும் கெட்டு போனவர்களை குணமாக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் உப்புக்கு அடையாளம். இப்போ யாரெல்லாம் உப்பாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களாம் எத்தனை பேர் உப்பாக இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் உப்பாக இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது 5வது காரியத்துக்கு வருவோம். 5வது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம்,
ரோம் ராஜ்யத்தில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, சோல்ஜர்ஸ், மிலிட்ரிக்காரங்க. அவங்கெல்லாம் அந்த பணி முடிஞ்சு போகும்போது ரோமர்களுக்கு அந்த யுத்தம் முடிஞ்சு போகிறவங்க சம்பளம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சம்பளத்தை உப்பாக கொடுப்பாங்களாம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, உப்பாக கொடுப்பாங்களாம். அவங்க வந்து ஸ்தோத்திரம் அந்த உப்பை வந்து சம்பளமாக வாங்கிட்டு போவாங்களாம். எப்படி? சோல்ஜர்ஸ், மிலிட்ரிக்காரங்க, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அன்னைக்கு அந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோம் ஆட்சியில் அவங்களுக்கு உப்பை வந்து சம்பளமாக கொடுப்பாங்களாம். அந்த உப்பை வந்து சம்பளமாக அவங்க வாங்கிட்டு போவாங்களாம். ஏன்னா உப்பு வந்து அவ்வளோ விலை உயர்ந்தது, அங்கே ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் உப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே உப்பை வந்து நல்லா கனத்துக்குரிய சூழ்நிலையில் பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை இதெல்லாம் வந்து என்ன செய்வோம், கூலியாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி அங்கே உப்பே கூலியாக கொடுப்பாங்களாம். அதுவும் யாருக்கு பாருங்க, மிலிட்ரிக்காரங்களுக்கு, மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கும்போது உப்பு வந்து அவங்களுக்கு அப்படியே கடனை கொடுப்பாங்க. உப்பு வந்து ரொம்ப உயர்ந்ததான், காஸ்ட்லி. ரோமில் வந்து உப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எல்லா பொருளை விட உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம ஓவராக செயல்படுத்த போகிறது இல்லைல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்தணும். அதனால் ரோமில் வந்து உப்பு வந்து அதிக கனத்திற்குரியதாக, விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதுபோல் ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்லா கவனிங்க, அந்த உப்பு எப்படி மதிப்புள்ளதாக இருக்கிறதோ அதே போல் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உப்பாக மதிப்புள்ளவங்களாக இருக்கணும். உப்பை எப்படி முக்கியமான எல்லா இடத்துக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதுபோல் உங்களை என்னையும் கடவுள் பயன்படுத்தணும். உப்பாக நிற்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி உப்பாக இருக்கணும். ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது. ஓவராக போனால் தூக்கி எறிஞ்சிருவாங்க, இல்லாமல் போனாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால் மீடியமாக அவங்கவுங்களுக்கு ஏற்ற சுவையோடு இந்த உலகத்தில் வாழணும். ஸ்தோத்திரம். இப்போ எப்படி நம்ம எல்லாரும் நம்ம சுவைக்கேற்ற உப்பை கொஞ்சம் எடுத்துக்கிறோமோ அதே போல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சுவைக்கேற்ற பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு நல்லா நிம்மதியாக ஒரு நல்ல லைஃப் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோம்மா. ரொம்ப ஓவராகவும் போகக்கூடாது, ரொம்ப ஓவராகவும் இறங்கிடக்கூடாது. சோதனை ரொம்ப அதுக்குன்னு ஒன்றும் இல்லாமையும் இருந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, ஒன்றும் இல்லாமையும் இருந்துடக்கூடாது, அதுக்காக ஓவராகவும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அதனால் எப்படி உப்பை சுவையாக கொஞ்சோண்டு எடுத்து சுவைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நானும் எல்லாரிடத்திலும் எல்லா காரியங்களையும் நம்ம ரொம்ப அதிகமாக செயல்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய பழக்கங்கள் நீடிக்கும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நம்ம பழக்கம் வந்து நீடிக்கும், எல்லாரோட உறவு வந்து நீடிக்கும், நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்யலாம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். சரி, அடுத்தது பாருங்கள், ஆறாவது விஷயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிரேக்கர்களுக்கு இந்த உப்பு என்ன செய்யுது, விலையுறந்ததாக காணப்படுகிறது, தெய்வீகம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்ல, விலை உயர்ந்ததும் தெய்வீகம் உள்ளதும் என்று இந்த உப்பு வந்து கருதப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த உப்பு எப்படி வந்து அவங்கள ஒரு விலை உயர்ந்ததாக ஒரு தெய்வீகத்துக்கு கொண்டு போய் அவங்கள விடுகிறது என்று அந்த கிரேக்கர்கள் கருதுகிறாங்களோ அதே மாதிரி இந்த உப்பானது என்ன செய்து பாருங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த உப்பை அந்த அளவுக்கு அங்கே அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிற, கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை அந்த உப்புக்கு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, உப்பு சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி வந்து அந்த சூரியனை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அந்த உப்பை பார்க்குறாங்க. அப்படி அதில் ஒரு வெளிச்சம் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அந்த உப்பில் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் ஸ்தோத்திரம். இதனால் ஸ்தோத்திரம், நாமும் இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல இந்த கிரேக்கருக்கு உப்பானது ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் உப்பு எப்படி ஒரு சுவையான ஆகாரத்தை நமக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரி நாமும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், அப்படி ஒரு சூரியனை போன்ற வெளிச்சம் உடையவர்களாக அப்படி நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து 7வது நம்ம கடந்து போகும்போது அதில் என்ன சொல்கிறார் பாருங்க, ஸ்தோத்திரம், உப்பு சுதந்திரத்தின் அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் படிங்க, ஸ்தோத்திரம், யாத்ராமம் 1:27 படிங்க. ஸ்தோத்திரம், உப்பு வந்து பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டது. படிங்க, யாத்ராமம் 1:27. யாத்ராமம் 1:27.
ஷபலகதனமாசியால பாரத. அப்படியா? ஸ்தோத்திரம். 24 படிங்க அப்படின்னா உப்பு. அதில் யாத்ராமும் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் விதமாக இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளது என்று. உப்பு வந்து பரிசுத்தத்திற்கு ஏதுவாக சொல்லப்படுகிறது. அதனால் உப்பு வந்து ஒரு பரிசுத்தம் உள்ளது. பார்த்தீங்களா, உப்பை வந்து நம்ம யாருமே சாதாரணமாக வைக்கிறது இல்லை. நல்லா கவனிக்கணும். உப்பு எங்கே இருக்கும்? உலகத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம தலைமுறைகளில் உப்பு வந்து கண்ணாப்புனா நம்ம போடுறதில்ல. அதில் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு ஜாடியில் கொட்டி அதை பத்திரமா வச்சுருவோம். பத்திரமா வச்சு என்ன பண்ணுறோம்? அந்த உப்பை பாதுகாக்கிறோம். பார்த்தீங்களா, உப்பு வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு உப்பு, பரிசுத்தம் உள்ளது. அதுபோல் நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும். உப்பு எப்படி நம்ம குடும்பத்தில் நம்மால் பாதுகாக்கப்பட்டு அந்தந்த விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறதோ, அதுபோல் நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் பயன்படுத்தப்படக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி 7 விதமான இந்த காரியங்களை இந்த ஸ்தோத்திரம் உப்பில் வந்து காணப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னால் தாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்கள், உப்பு எப்படி என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? தாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், அது வந்து ஒரு பாதுகாக்கிற தன்மை உள்ளதாக இருக்கிறது. மனுஷனுக்குள் உப்பு என்ன செய்கிறது? எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடியதாக, பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால தான் உப்பை வந்து பரிசுத்தமாக பாதுகாக்கிறாங்க. அதனால் உப்பை பாதுகாக்கிறது போல் இன்றைக்கி உங்களை என்னையும் பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம பாதுகாக்கிறது நாம தான் பாதுகாக்கணும். எப்படி நம்ம வீட்டில் உப்பை பாதுகாக்கிறோம், அதே போல் உங்களை என்னையும் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்படி நம்ம தான் பாதுகாக்கணும். உப்பை பாதுகாக்கிறது போல் உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தருக்கு முன்பாக பாதுகாக்க வேண்டும். ஆகவே உப்பு என்று சொல்லும்போது நிறைய அர்த்தங்களோடு இந்த உப்பு விளங்குகிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டுடைய வசனத்தை நாம் இவ்விதமாக கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு லோத்து, இன்னைக்கு மனைவி உப்புத்தூண் ஆனதுக்கு மெயின் காரணம் அந்த அவள் எண்ணம், ஏக்கம், விருப்பம் எல்லாம் அந்த உப்புல சம்பாதிச்ச சம்பாத்தியம் போயிடுச்சேன்னு சொல்லி தான் அவள் கடைசியில் உப்புத்தூணாவே மாறிட்டா. சோத்துட்டான். அதனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் அவள் என்ன ஏக்கம்லாம், நான் உப்புல சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே என்று சொல்லி அவள் ரொம்ப நினச்சிட்டே இருந்தா பாருங்க, அது அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நானும் நம்ம எதை நினச்சிட்டு இருக்கோமோ அதான் நம்ம வாழ்க்கை நடக்க போகுது. ஆண்டவர் உயர்வான விஷயங்களை நம்ம நினச்சோன்னா உயர்வான காரியம்தான் நடக்கும். மேன்மையான விஷயங்களை நினச்சோம்னா மேன்மை தான் நடக்கும். எப்போதும் சோதர அவிசுவாசமான காரியங்களை நினச்சிட்டே இருந்தோம்னா அவிசுவாச காரியம் தான் வரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கிறதா நினைங்க, நான் ஆண்டவரோடு வாழணும்னு நினைங்க, ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைங்க, ஆண்டவருடைய சித்தம் செய்யணும்னு நினைங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்ம வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? சோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். சோதோம் என்றால் உப்பு என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்படி பிரயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு அந்த உப்பு தூணாக இன்னைக்கு லோத்தின் மனைவி மாறிட்டா. காரணம், உப்புனால் சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்துட்டா. அந்த மாதிரி உப்பு நமக்கு ரொம்ப தேவையானது. இன்னைக்கு ஆண்டவரே, அந்த 7 விதமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதனால் உப்பை போன்று நாங்களும் 7 விதமான தகுதி உடையவர்களாக தேவ சமூகத்தில் நிற்க எங்களை அதிகாரப்படுத்தும். தீமைகளை காத்துக்கொள்ளும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.